ஹாய், நான் உங்க கனகா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடியாப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ரேஷன் கடையில் கொடுத்த ரேஷன் அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, பச்சரிசி ரெண்டையுமே 150 கிராம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா மையாக அரைக்கணும். வலிக்கிற டைமிங்கில் உப்பு போட்டு வலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ஃபைனலாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவு அதில் ஊற்றிட்டு அதை இப்படி அப்பப்போ கிண்டி விடணும். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படி கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னு இதை நல்லா பிசைஞ்சு இப்படி ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இடியாப்ப உலக்கில் போட்டுட்டு இடியாப்பம் புழிஞ்சோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான இடியாப்பம் ரெடி. ஃபைனலாக இட்லி குக்கரில் வச்சு நான் அவிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு நான் சூப்பராக ஒரு பாயா வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு விலாகில் பார்க்கலாம். பை.